விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை நவம்பர் 27 புதன்கிழமை வங்கக்கடல்ல பெங்கால் புயல் உருவாக போகிறது. இந்த பெங்கால் புயல் எந்த இடத்துல கரையை கிடக்க போது, இந்த பெங்கால் புயல் காரணமாக எங்க மழை தீவிரமா இருக்க போது, தொடர்ந்து இப்போதிலிருந்தே நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளில் கடலுடைய சீற்றம் என்பது கூடுதலாக காணப்பட்டு வருகிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தற்போதைய நிலையில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இப்ப நீடிச்சிட்டு இருக்கு. அது இன்னும் புயலா மாறல. அது எந்த இடத்துல இருக்கு, அது எந்த இடத்துல கரையை கிடக்க போது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்டை இந்த பெங்கால் புயல் தொடர்பாக நம்ம சேனல்ல உடனுக்குடன் கொடுக்க போறோம். அதனால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவதுங்க, இப்ப வரைக்கும் அது பாத்தீங்கன்னா புயலாக உருவாகல, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடிச்சிட்டு இருக்கு. நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து பல அறிக்கைகளின் மூலம் இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு வெளியிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற செய்தியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தற்போதைய நிலையில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இலங்கையில ஆம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்ப 6 மணி நிலவரப்படி இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இலங்கைக்கு பக்கத்துல ஆம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிட்ட நீடிச்சிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்று நள்ளிரவு நாளை 27 வாக்குல இன்று நள்ளிரவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி அளவுல பாத்தீங்கன்னா திரிகோணமலைக்கு நெருக்கமா வரும். திரிகோணமலைக்கு ரொம்ப நெருக்கமா வரும். நாளைக்கு 27 நாளைக்கு காலையில 8:30 மணி அளவுல முல்லைத்தீவுக்கு வரும். முல்லைத்தீவுக்கு நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு வரும். வந்துட்டு தொடர்ந்து முல்லைத்தீவுல அங்கே இருக்கிற அந்த நிகழ்வு, அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து அப்படியே முல்லைத்தீவுல இருந்து கிழக்கு சற்று நோக்கி நகர்ந்து நாளைக்கு முழுவதும் அதே இடத்துல நீடிக்க போகுது. நாளைக்கு 27 நாளைக்கு புதன்கிழமை முழுவதும் ஒரே இடத்துல நீடிக்க போகுது. எப்ப வரைக்கும்? அடுத்த நாள் நவம்பர் 28 வியாழக்கிழமை வரைக்கும் ஒரே இடத்துல முல்லைத்தீவுக்கு பக்கத்துல. நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு முல்லைத்தீவுக்கு வரப்போற இந்த நிகழ்வு தொடர்ந்து அதே பகுதியில சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து 28 காலையில வரைக்கும் ஒரே இடத்துல நீடிக்க போகுது. நாளைக்கு காலையில தான் இது புயலாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த முல்லைத்தீவுக்கு காலையில 8:30 மணிக்கு காலையில வருது பாத்தீங்களா, வந்துட்டு கொஞ்சம் சற்று கிழக்கு நோக்கி அந்த முல்லைத்தீவுல இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவுல சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்துட்டு அங்கதான் அது புயலாக வலுவடைய போகுது. வலுவடையும் போதுதான் நாளைக்கு காலையிலிருந்து தான் மழையுடைய தீவிரம் மிக மிக தீவிரமாகும். இன்று நள்ளிரவே இப்ப தொடங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நாகப்பட்டினம், அதுக்கடுத்து திருவாரூர், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல இன்று நள்ளிரவு முதல் பலத்த மழையானது தொடங்கும். நாளைக்கு காலையில ரொம்ப கூடுதலா இருக்கும். காரணம் என்னன்னா, முல்லைத்தீவுக்கு மிக அருகில் நீடிக்கக்கூடிய நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு நீடிக்கக்கூடிய இந்த புயலானதுன்னு வச்சுங்களேன், இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து அதே பகுதியில நீடித்து அந்த இடத்துல 28 வரைக்கும் இருக்கு. ஒரு நாள் நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு வர்றது, அடுத்த நாள் 28 காலையில 8:30 மணி வரைக்கும் ஒரே பகுதி. நாளைக்கு நைட்டு, நாளைக்கு 27 முழுவதும் ஒரே பகுதியில நீடிச்சு 28 காலையில வரைக்கும் அதே இடத்துல இருந்து, அதன் பிறகு நவம்பர் 28 வியாழக்கிழமை தான் சற்று தொடர்ந்து கிழக்கு நோக்கி போகுது. அப்புறம் கொஞ்சம் கிழக்கு நோக்கி போக போக, அதாவது நவம்பர் 28 காலையில 8:30 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துருது கிழக்கு நோக்கி. இன்னும் நல்லா கிழக்க போயிருது. நவம்பர் 28 இலங்கையில இருந்து இன்னும் கிழக்க போயிருது. இலங்கையில இருந்து இன்னும் கிழக்க போக போக நமக்கு தமிழகத்துல சற்று மழை குறைய ஆரம்பிக்கும். 28 அது ரொம்ப கிழக்க போக போக நமக்கு மழை குறையும். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு மறுபடியும் அது சென்னைக்கு வருவது போல வானிலை படங்கள் காட்டுது. இது சென்னைக்கு தான் வருமா இல்ல இந்த இடத்துல கரையை கிடக்குமா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக புதுச்சேரி டு சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில கரையை கிடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது அந்த இடத்துலதான் கரையை கிடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையமே உறுதி செய்யல இது இந்த இடத்துல கரையை கிடக்கும்னு. ஆனா ரொம்ப குறிப்பா சொல்றோம், நாளைக்கு காலையில இது முல்லைத்தீவுக்கு வரப்போகுது. இலங்கையுடைய முல்லைத்தீவு பகுதிக்கு காலையில 8:30 மணிக்கு தான் வரப்போகுது. அந்த பகுதியிலே நீடிக்க போகுது ஒரு நாள். நாளைக்கு நவம்பர் 27 முழுவதும் நவம்பர் 28 காலையில வரைக்கும் ஒரே இடத்திலே நீடிச்சு, நவம்பர் 28 தான் சற்று கிழக்கு நோக்கி விலக போகுது. கிழக்கு நோக்கி போயிடும். வங்கக்கடல்ல அந்த கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் திரும்பி நேரா நம்மளுடைய சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியா பெங்களூரு வழியாக அரபிக்கடலுக்கு போதா,
இல்ல அது எங்க போகுதுங்கிறது தொடர்ந்து நம்ம ஆய்வுலயே பார்த்துட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கணிப்பு, நம்மளுடைய இது எல்லாமே உண்மையா தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. காலையில நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், நல்லா பாத்துங்க. இப்போ 6 மணிக்கு வந்து இது வந்து இலங்கையில ஆம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. இன்று நள்ளிரவு இது வந்து பாத்தீங்கன்னா திரிகோணமலைக்கு 2 மணிக்கு வந்துடும். இன்று நள்ளிரவு திரிகோணமலைக்கு 2 மணிக்கு வந்துடும். நாளைக்கு காலையில முல்லைத்தீவுக்கு 8:30 மணிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து 27ஆம் தேதி பகல், 27ஆம் தேதி இரவு, 28ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கு தான் அந்த நிகழ்வே நகருது. நகராம ஒரே இடத்துல நீடிக்குது. ஒரே இடத்துல நீடிக்கிறது தான் இங்க பிரச்சனையே. அங்கன இருக்கும்போது மேக குவிதலை ஏற்படுத்தி தமிழகத்துக்கு மழையை கொடுத்து மேகத்தை கொடுத்து பலத்த மழையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்க போகுது. ஒரு தீவிரமான மழை வந்து நாளைக்கு இருக்க போகுது. நாளைக்கு சந்திக்க போற மழையே வேற. சொல்லிட்டேன், எச்சரிக்கை. டெல்டா மாவட்டத்துக்கு மிக எச்சரிக்கை தேவை. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கடலோர பகுதிகள் எல்லாமே நாளைக்கு மழை தொடங்கும். உள் மாவட்டங்கள்லயும் மழை தொடங்கும். இன்று வந்து சென்னையிலேயே பலத்த மழை. பல பகுதிகளில் சென்னையில வந்து இன்னைக்கு 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருச்சு. நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களையும் பல பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல, நிறைய இடங்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேல கூட மழை பதிவாயிருக்கு. அதை நாளைக்கு காலையில உள்ள அறிக்கையில பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட அப்டேட்டுக்காக காத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெதர்மேன். தேங்க்யூ.